அனைவருக்கும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள் அண்ட் அ வெரி ஹாப்பி தசரா ஹாலிடேஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க நான் எதிர்பார்க்குறேன். அதோட எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். எஸ் ரெட்மி K50 இந்த டிவைஸுடைய ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் ரிவீல் ஆயிருக்கு. அது என்னன்னு பார்த்தலாம். ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் திவாலி சேலில் ஆஃபர்ஸ் ரிவீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் என்னன்னு பார்த்தலாம், ஃபைனலாக யூனிஃபைடு ஓஎஸ், அதாவது colorOS OxygenOS இந்த கன்ஃபியூஷனுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் ஒப்போ தரப்புலேருந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் என்னன்னு பார்த்தலாம், எல்லாமே பார்த்தலாம் டெக்னிக்ஸ் நம்பர் 658ல். இன்றைக்கும் பேடிஎம் கான்டாக்ட்ஸ் இருக்க டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் இல்லைனா பிட்காயின் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லும் போதே இது ஒரு குளோபல் ட்ரேடிங் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் அதிகம் பேர் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட். எஸ், இந்தியாவில் எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கோடி பேர் கிரிப்டோ கரன்சி ஓனர்ஸாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. இது மூலயமா வேர்ல்ட்லே இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க அதிகமான கிரிப்டோ கரன்சி ஓனர்ஸில். செகண்ட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் இருக்காங்க, தேர்ட் பிளேஸில் ரஷ்யா இருக்கிறதா தெரியுது. ஸோ கிரிப்டோ கரன்சி அப்படின்னு ஒரு காலத்தில் சொல்லும்போது குளோபல் ட்ரேடிங் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ரீசெண்டாக தான் இந்தியாவில் நிறைய பேருக்கு அவேர்னஸ் வந்தது. பட் அதுக்குள்ளே இந்த ட்ரேடிங் இந்தியாவில் இவ்வளோ பாப்புலர் ஆகும் அப்படிங்கிறது கேட்கும்போதே ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஆண்ட்ராய்ட் 12 ஸ்டேபிள் வெர்ஷன் இப்போ நம்ம எல்லாருக்கும் ரோல் அவுட் ஆகிட்டு இருக்கு. இதில் கூகுள் மேப்லேயும் ஒரு புது விஜெட் கொண்டு வராங்க. இந்த விஜெட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான விஜெட் தான். ஏன்னா ஹோம் ஸ்க்ரீன்லேருந்தே நம்ம நேவிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஜெட். ஸோ நேவிகேஷன் ரொம்பவே குவிக்காக இருக்கும் இந்த விஜெட் வந்ததுக்கப்புறம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் பார் அவைலபிளாக இருக்கும், ஷார்ட்கட்ஸ் அவைலபிளாக இருக்கும், நியர்பை ரெஸ்டாரண்ட், கேஸ் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதோட ரீசெண்ட்லி விசிட்டட், மோஸ்ட் விசிட்டட்னு நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன்லேயே அவைலபிளாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா இம்மீடியட்டாக நேவிகேஷன் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபீச்சர் புது விஜெட்டில் கொண்டு வர்றாங்க. ஆல்ரெடி iOS அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அவைலபிளாக இருக்குது. ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு இந்த விஜெட் வரப்போகுது. மைக்ரோசாஃப்டுடைய விண்டோஸ் 11 ரீசெட்டாக அன்வீல் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் அப்கிரேட் கூட பண்ணியிருப்பீங்க. இதில் AMD Ryzen ப்ராசர் யூஸ் பண்ணக்கூடிய லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ பெர்ஃபார்மன்ஸ் குறையுது அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி டெக் அப்டேட்டில் சொல்லியிருந்தேன். ஒரு அப்டேட் மூலமா மைக்ரோசாஃப்ட் கரெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அப்டேட்டும் ரோல் அவுட் ஆயிருக்கு. பஸ் ஃபர்ஸ்ட் அப்டேட்டில் கூட இது சரியாகலை அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. இன்னுமே உங்களுக்கு லேட்டன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் ஆயிருக்கு. ஏற்கனவே 1 டைம் இருந்தது, இப்போ 3 டைம்ஸ் ஹையர் ஆனதாக தெரியுது. அதோட 15% வீடியோ கேமுடைய பெர்ஃபார்மன்ஸும் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி AMD தரப்புலேருந்தே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நிறைய யூசர்ஸால் விண்டோஸ் 10லேருந்து விண்டோஸ் 11கே அப்கிரேட் பண்ண முடியல. CPU ரிக்வயர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக இருந்தால் கூட அப்கிரேடே ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் மைக்ரோசாஃப்ட் இதுக்கான இஷ்யூ எப்படி சால்வ் பண்ணுறாங்க. நீங்கள் விண்டோஸ் 10லேருந்து விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் பண்ணிட்டீங்களா? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டே சேல் இப்போ தான் முடிஞ்சது. அடுத்ததாக பிக் திவாலி சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது 17th அக்டோபர்லேருந்து 23rd அக்டோபர்னு ஏற்கனவே பார்த்துருந்தோம். ப்ளஸ் மெம்பருக்கெல்லாம் 16th அக்டோபர்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. SBI கிரெடிட் கார்டு யூசர்ஸ்க்கு மட்டும் 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ ஆஃபர்ஸ் எல்லாம் சிலது அன்வீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு மோட்டரோலா பற்றி அன்வீல் பண்ணியிருக்காங்க. மோட்டரோலாவுடைய H20 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34,999 அப்படின்னு சொல்லி இங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது 36,999க்கு இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ 2,000 rupees ஆஃபரில் கிடைக்குது. அதே மோட்டரோலாவுடைய H20 ஸ்னாப்ட்ராகன் 778 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 29,999க்கு இப்போ அவைலபிளாக இருக்குது. இது 27,999 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி மோட்டரோலாவுடைய G60, மோட்டரோலா H20 Fusion இதுலேயுமே உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இங்கே எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க Realme GT மாஸ்டர் எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அன்வீல் பண்ணல ப்ரைஸ். பட் 1 அப்படின்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால இது 19,999 இருக்குமா இல்லை 18,999 இருக்குமா அப்படிங்கிறது இவங்க குவிக்காக அன்வீல் பண்ணுவாங்க. ஸோ திவாலி ஆஃபர்ஸ்லையும் எக்ஸைட்டிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் ஃப்ளிப்கார்ட் தரப்புலேருந்து. சாம்சங் கேலக்ஸி A52s இந்த டிவைஸில் ஒரு புது கலர் வேரியண்ட் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிவைஸுடைய கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பேஸ்டல் கலர்ஸ், ஒரு லைட் கலர், வைப்ரண்ட் கலர்ஸில் கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு பிளாக், ஒயிட், பர்பிள் இருந்தது. இப்போ மின்ட் கலர் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை சாம்சங் ஆசம் மின்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கலர் உங்களுக்கு ஹையர் ஸ்டோரேஜ் வேரியண்ட் 8GB 128GBயில் உங்களுக்கு ஆசம் மின்ட் கலர் அவைலபிளாக இருக்குது இப்போ இந்தியாவில்.
iQOO Z5 சீரீஸில் ஏற்கனவே இந்தியாவில் iQOO Z5 லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ iQOO Z5X அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் லான்ச் ஆகுது. அது மட்டும் இல்லை, இந்த டிவைஸுடைய மாடல் நம்பர் இந்தியாவிலையும் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ இந்தியாவிலையும் இந்த டிவைஸ் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ iQOO Z5X வந்து அக்டோபர் 20th அன்னைக்கு சைனாவில் லான்ச் பண்ணுறாங்க. இங்கே டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கலர் வேரியன்ட்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஆரஞ்சு அண்ட் கிரே கலர் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. பட் இது வந்து லைட்டர் வேரியன்ட் அப்படிங்கிறதுனால வந்து 20,000 கீழே இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இது மீடியாடெக் உடைய டைமென்சிட்டி 900ல் கொண்டு வராங்க. டுவல் கேமராஸ் 50 மெகா பிக்சலோட டிஎஃப்டி டிஸ்பிளே பேனல் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ ஓவராலாக வந்து ஒரு லைட்டர் வேரியன்ட், ஸோ கம்மி விலையில் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஜி சீரீஸில். ஸோ iQOO Z5X வந்து டிஎஃப்டி டிஸ்பிளே தானா நல்ல சிப் செட்டு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இதே சிப் செட் மீடியாடெக் டைமென்சிட்டி 900ல் E4 AMOLED பேனலில் விவோ தரப்புலேருந்து ஒரு டிவைஸ் லான்ச் ஆகுது. இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ உடைய எஸ் சீரீஸில் விவோ S1e இந்த பேரில் லான்ச் பண்ணலாம். இதோட ஃபர்ஸ்ட் லுக் இமேஜஸும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது ரியர் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமராஸில் கொண்டு வராங்க. 64 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, 32 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு விவோ தரப்புலேருந்து மீடியாடெக் டைமென்சிட்டி 900ல் AMOLED பேனலில் ஒரு டிவைஸ் லான்ச் ஆகுது. என்ன இது விலை அதிகமாக இவங்க லான்ச் பண்ணுவாங்க iQOO கம்பேர் பண்ணும்போது. ஃபைனலாக இந்தியாவில் நோக்கியாவுடைய ரக்டு ஸ்மார்ட் ஃபோன் Nokia XR20 லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட ப்ரீ புக்கிங் அக்டோபர் 20th அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் டேட்டும் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ நோக்கியாவுடைய இந்த ரக் டிவைஸ் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா இது குளோபலில் லான்ச் ஆயிடுச்சு. இந்த டிவைஸ் உங்களுக்கு IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ப்ரூஃபோட வருது. கூடவே மில் ஸ்டாண்டர்ட் 8 சர்டிஃபைடும் கூட. அது மட்டும் இல்லை, கொரில்லா கிளாஸ் விக்டஸ் ப்ரொடெக்ஷனோட கொடுக்குறாங்க. இதோட சிப் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 480 ஒரு 5G சிப் செட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சிப் செட்டில். அது மட்டும் இல்லை, இது உங்களுக்கு 6.7 inches ஃபுல் HD ப்ளஸ் 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, கூடவே 4630 mAh 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு இந்த ஃபீச்சர்ஸோட தான் லான்ச் ஆகும். குளோபலில் இதோட விலை, அதாவது US அண்ட் யூரோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000 கிட்ட லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவில் 45,000 கிட்ட லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர்ட் ப்ரைஸும் இருக்குது. போக்கோ பிராண்டு கீழே அடுத்த லான்ச் போக்கோவுடைய M சீரீஸில் Poco M4 Pro. இந்த டிவைஸ் ஆல்ரெடி இந்தியாவில் லிஸ்டிங்காக இருக்குது. இப்போ FCCலையும் சர்டிஃபையாக இருக்குது. அங்கே சில ஸ்பெசிஃபிகேஷன் தெரிய வந்திருக்கு. இந்த டிவைஸ் NFC சப்போர்ட்டோட இவங்க லான்ச் பண்ணலாம்னு அங்கே ரிவீலாக இருக்குது. FCC அப்படின்னு சொல்லும்போது குளோபல். ஸோ குளோபலில் இது NFC சப்போர்ட்டோட லான்ச் ஆகும். கூடவே MIUI 12.5 என்ஹான்ஸ்டு வெர்ஷன் இந்த யூசர் இன்டர்ஃபேஸ். அதோட இது 7 5G பேண்ட்ஸோட லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி 5G பேண்ட்ஸோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் ரிவீலாக இருக்குது. ஸோ Poco M4 Pro கூடிய விரைவில் இந்தியாலையும் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த ஃபீச்சர்ஸோட. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் போக்கோ பிராண்டு கீழே இன்னொரு மாடல் நம்பரும் வந்து லிஸ்டிங்காக இருக்குது டேட்டா பேஸில். இது வந்து போக்கோவுடைய X சீரீஸில் ஒரு டிவைஸாக இருக்கலாம். மேபி போக்கோவுடைய X4 இல்லைனா X4 ப்ரோவாக இவங்க லான்ச் பண்ணலாம். எந்த மானிக்கர் அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. பட் போக்கோவுடைய X சீரீஸ்லையும் ஒரு டிவைஸ் வந்து இந்தியாவில் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ இந்த வருஷம் கடைசிக்குள்ளே M சீரீஸில் ஒன்று, X சீரீஸில் ஒன்று நம்ம எதிர்பார்க்கலாம் போக்கோ பிராண்டு கீழே. ரியல்மி ரீசெண்டாக ஒரு டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபாஸ்ட் சார்ஜிங் சம்மந்தமானது தான். S125 வாட் அல்ட்ரா டாட் கூடிய விரைவில் வரப்போகுது அப்படின்னு வந்து டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, கீழே பார்த்தீங்கன்னா 3 minutesல 33% அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே குவிக்காக இருக்க போது. இது 125 வாட் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஏதாவது ஃப்ளாக்ஷிப் டிவைஸில் தான் இவங்க கொண்டு வரலாம் தெரியுது. ஸோ பார்க்கலாம், முதல்ல குளோபலில் கொண்டு வராங்களா இந்தியாவில் கொண்டு வராங்களாம் தெரியல. பட் ரியல்மி தரப்புலேருந்து 125 வாட் சப்போர்ட்டோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒப்போ ரீசெண்டாக colorOS 12 அன்வீல் பண்ணாலும் பண்ணாங்க. எல்லாமே OxygenOS 12 இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ட்விட்டர் ஹேண்டலாக இருக்கட்டும், இன்டர்நெட் ஃபுல்லாக ரூமர்ஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் போயிட்டு தான் இருக்குது. ஃபைனலாக ஒப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இந்த யூனிஃபைடு OS பற்றி. யூனிஃபைடு OS நம்ம எல்லாருக்கும் தெரியும். OxygenOS அண்ட் colorOS வந்து இவங்க ஒன்றாக்க போகிறாங்க. ஸோ OS அப்படின்னு பார்த்தீங்கன்னா colorOS-ஆக இருக்கட்டும், OxygenOS-ஆக இருக்கட்டும், ஒரே ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் தான் இருக்கும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போய்ட்டு மெனு ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்சமயம் நாங்கள் இன்டெகிரேட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு சிமிலராக இருந்த மாதிரி இருக்கும். பட் 1 இயர்க்குள்ளே நிறைய சேஞ்சஸ் நீங்கள் பார்க்கலாம். OxygenOS அண்ட் colorOS உங்களுக்கு யூனிக்காக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 1 இயர் ஆகும் இந்த சேஞ்சஸ் பண்ணி நாங்கள் முடிக்கிறதுக்கு. 1 இயர்க்குள்ளே OxygenOSல நிறைய யூனிக்னஸ் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் 1 இயர்க்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இவங்க கொண்டு வராங்கன்னு. ரெட்மியுடைய K50 சீரீஸ் சைனாவில் லான்ச் ஆகுது. இதில் ரெட்மி K50 உடைய ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் ரெண்டர் இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த டிவைஸ் AMOLED பேனல், ஸோ
ஃப்ரண்ட் பேனல் உங்களுக்கு பஞ்ச் ஹோல் அண்ட் அமலட்ல இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ரியர் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி ஓரியோ மாடலில் இவங்க கொண்டு வராங்க. ஸோ ஓரியோ மாடல் ஆல்ரெடி நம்ம 2019 சில டிவைசஸில் பார்த்துருப்போம். ஸோ இப்போ ஓரியோ மாடல் ட்ரிபிள் சென்சார்ஸ் அப்படிங்கிற மாதிரி வருது தெரியுது. அகைன் அலைன்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கர்னா அந்த மாதிரி அலைன் பண்ணியிருக்காங்க இந்த டிவைஸ். இந்த அவுட்லுக்கோட தான் ரெட்மியுடைய K50 நம்ம எதிர்பார்க்கலாம். அகைன் நான் இப்போவும் சொல்கிறதா ரெட்மியுடைய K50 சீரீஸ் K சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவில் போக்கோ பிராண்டிங் கீழே இவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இது என்ன பேரில் ரீபிராண்ட் ஆகி வரும் அப்படின்னு தெரியல. பட் இந்த அவுட்லுக்கோட ஒரு டிவைஸ் இந்தியாவிலையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். Nokia XR20 என்ன கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்னாப்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் Qualcomm. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ஸ்பைடி. கங்க்ராச்சுலேஷன் ஸ்பைடி. நீங்கள் இமெயில் வழி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் டே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.